அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சி மன அமைதி இறைவன் தந்த பெரிய சொத்து. அதை யாருக்கும் கொடுத்துடாதீங்க, இல்லையா? நம்மளோட மகிழ்ச்சி நம்மளோடு இருக்கும், பிறரை மகிழ்ச்சிப்படுத்தவும் வேண்டும். நாம் இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 4, இறை வார்த்தை 14 16 முடிய. எனவே வானங்களை கடந்து சென்ற இறைமகனாகிய இயேசுவை நாம் தனிப்பெரும் தலைமை குருவாக கொண்டுள்ளதால் நாம் அறிக்கையிடுவதை விடாது பற்றி கொள்வோமாக. ஏனெனில் நம் தலைமை குரு நம்முடைய வலுவின்மையை கண்டு இரக்கங்காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போலே சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். எனவே நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் குரு நம்முடைய வலிமை கண்டு இரக்கங்காட்ட இயலாதவர் அல்ல, மாறாக எல்லா வகையிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டவர், எனினும் பாவம் செய்யாதவர். இறைவன் பாவம் செய்யவில்லை. நமக்கு குரு, அதாவது திருச்சபை, இல்லையா? தலைமை குரு யாரு? இயேசு. முன்பு சொன்னது போல், அப்போ நம்ம வீடு என்ன? ஒரு குட்டி திருச்சபை, இல்லையா? ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே திருச்சபைக்குரியவர்கள், இல்லையா? அதுபோல் தான் இயேசுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கும்போது, நமக்கு தாங்குவதற்கு, துன்பங்களை தாங்குவதற்கு வலுவில்லாமல் இருந்தாலும் அவர் சோதிக்கப்பட்டதால் கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றியை தருவார். ஏனென்றால் அந்த எல்லா வழிகளையும் வருத்தங்களையும் அவர் அனுபவித்தவர். அதனால் நம்மளுடைய வலிகளும் வாதைகளும் வேதனைகளும் நோவுகளும் நொடிகளும் அவருக்கு தெரியும். அதனால் நாம் எப்பவும் அவரோடு இணைந்து இருக்கோம் என்றால், அவருடைய இரக்கத்தை பெற்றோம் என்றால் எல்லா வேளையிலும் நிறைவாக இருக்கும். இறுதியில் நம் விண்ணக பயணத்தில் கண்டிப்பாக அவர் நமக்கு ஒரு இடத்தை தரும்படி இயேசு பிதாவிடம் நமக்கு பரிந்துரை செய்வார், இல்லையா? என்னென்றால் இவ்வுலக வாழ்க்கையை நாம் எப்படி வாழ்கிறோம்? பாவம் நிறைந்த உலகம். நாம் பலகீனமானவன் என்று சொல்லி தப்பித்து கொள்ள வேண்டாம். ஆமாம், என்னுடைய பலகீனம்தான் அதற்கு ஒரு காரணம் என்று சொல்ல வேண்டாம். நாம் குற்றம் செய்துவிட்டு இவர்கள் மூலமாக தான் நான் அந்த குற்றத்தை செய்தேன் என்று சொல்ல வேண்டாம். அன்று ஆதாம் ஏவாளை சொன்னது போல், ஏவாள் பாம்பை சொன்னது போல் நாம் இருக்க வேண்டாம். நாம் குற்றம் செய்தோம் என்றால் ஒப்புக்கொள்வோமே, அதனால் என்ன? மன்னிப்பு கிடைக்கும். மறைத்தோம் என்றால் தண்டனை கிடைக்கும், இல்லையா? மன்னிப்பா தண்டனையா? நமக்கு எது வேண்டும்? இறைவனோடு இணைந்து நடக்கும்போது ஒரு வகையில் ஒரு சிறு குற்றங்களோ கோபங்களோ இருந்தாலும் கூட அதை உடனே அறிக்கையிட்டு அவரிடமிருந்து மன்னிப்பு பெறுவோமே. அப்படி மன்னிப்பு பெறும் போது தான் குருவுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ முடியும். இறை இயேசுக்கு உகந்த மக்களாக நாம் வாழ முடியும். இறை இயேசுவின் அரியணையை அணுகி செல்லவும் முடியும். நம்ம அப்படி நாம் வாழவில்லை என்றால் அவரை அணுகி செல்ல முடியாது. இறை மக்களாகவும் நாம் வாழ முடியாது. பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் நாம் இருக்க முடியாது. அப்போ நமக்கு எது வேண்டும்? பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் வரம் வேண்டுமா? அவர்களுக்கு நேர்மாறாக நடக்கும் வரம் வேண்டுமா? நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்மையா தீமையா, எது வேண்டும்? கேட்போமா? வாழ்வின் வல்லலே இறைவா, நன்மை மட்டும்தான் வேண்டும் ஆண்டவரே, தீமை அல்ல ஆண்டவரே. தீமையில் விழுந்து விடாப்பிடியாக இருந்தால் உம்மோடு நெருங்கி வர முடியாது ஆண்டவரே. அதனால் நன்மை மட்டுமே, எவ்வளவு துன்பம் வந்தாலும் நன்மை ஒன்றே போதும் என்று, நல்ல வார்த்தை ஒன்றே போதும் என்று, நல்ல செயல்பாடு ஒன்றே போதும் என்று உம்மோடு இணைந்து நடக்கும் அந்த வரம் வேண்டும் ஆண்டவரே. ஏனென்றால் எங்களோடு நீர் இருக்கிறீர், எங்கள் பயணங்களில் எங்களை பாதுகாப்புடன் வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. உம்மை நம்பியவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை ஒவ்வொரு வினாடி பொழுதும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. அதனால் நீர் மட்டும் போதும் ஆண்டவரே. அந்த வரப்பிரசாதத்தை தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.